ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறதுங்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் விரிவாக விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் உங்கள் ராசி தெரிஞ்சால் கூட நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரிகிறதில்ல. ஸோ லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம லைஃப் எல்லாமே இயங்கும். அதனால் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம், இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய லக்னத்துக்குரிய அதிபதி யாருன்னா சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் லக்னத்துக்கே வர்றாரு. ஆக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு இறையருள் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆக ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சனி பகவான் பார்க்குறார். வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது. செலவுகளும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த மாதம் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எண்ணிய எண்ணங்கள் செயலாக்கப்படும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய யாரையெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் இந்த மாதம் நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக கண்டிப்பாக மீடியேட்டர் வேண்டாம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இந்த அனுகூலம் பண்ணுவார். எதிர்பாராத பயணம், வேலை நிமித்தமாக அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், லாபம் அத்தனையுமே சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உறவுகள் பிரிஞ்சு போனவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதம் ப்ராஃபிட் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கார். 5னாலே தெய்வம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம். ஆக இந்த மாதம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான மாதம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, அல்லது குழந்தைக்காக பெரிய லெவலில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, எல்லாமே தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தடை நிவர்த்தியாகி குழந்தைக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோய் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான மாதமாக இது உண்டு. நோய் மட்டுமல்ல, உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் எல்லாம் இருக்குது. வேலை இருக்கா, இதை நம்ம மெயினாக பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாப் இல்லாமலே இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அவர் 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக 5 அப்படின்னாலே பார்க்கும் வேலையை விட்டு நான் வெளியே வருவது அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன், அல்லது வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இது இருக்குது. 8ஆம் இடம்னாலே நம்ம கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள் அல்லது நமக்கு கீழே இருக்க சப்பார்டினேட், மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் எல்லாராலையும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைகள், மன வருத்தங்கள், பெரிய லெவலில் வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக நல்ல வேலையை அவசரப்பட்டு வர்றது,
வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோற்றம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இருக்கிற வேலையாட்களை விட்டுறாதீங்க, தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா பெருசாக ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோட்டம் லாபம் கைக்கு வரல, பணம் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குமா அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதம் கிரக ரீதியாக இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமை. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஆக திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி மாதமும் ஆவணி மாதம் கலந்த தமிழ் மாதங்கள் ஆகையினால அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் இரண்டாவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல, விசா வரல, எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் நம்முடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத நட்பு அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். இதுவும் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அத்தனை பொருட்களும் உங்களை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஆகும். அந்த ப்ராஃபிட்டும் கைக்கு ஓரளவுக்கு நார்மலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி, இறக்குமதி, அவுட்ஸ்டாண்டிங் பணங்களும் நார்மலாக வர்றதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுலேயும் லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஃபேவரபுளாக இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 ராகு 8 சனி இருக்கிறது. நான் முதலே சொன்னேன், கிரானிக்காக டிசீஸ் இருந்தாலும் குணமாவதற்கான வாய்ப்பு உண்டு. யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள். குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் துர்க்கையும் சித்தர்களுடைய ஜீவ சமாதி சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.